ஹாய் மை டியர் ஹீரோ ஹீரோயினிஸ், வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மென்டலி ஸ்ட்ராங்கா எப்படி ஆகுறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க எந்த ஒரு செயலையுமே தொடங்கும் போது நீங்க பிசிக்கலா ஆக்டிவா இருப்பீங்க. பட் நீங்க மென்டலி கரெக்டா இல்லனா எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு செயலையுமே கரெக்டான ப்ரொசீஜர்ல செய்ய முடியாது. இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க மென்டலி பாதிக்கப்படுறதுனால அந்த விஷயத்தை தள்ளி போடுறது, அந்த விஷயத்தை பார்த்து பயப்படுறது, அந்த விஷயத்தை செய்யாமையே விட்டுறது, இப்படி மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. இந்த வீடியோவை மட்டும் நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு மென்டலி ஸ்ட்ராங்கா எப்படி ஆகுறதுங்கிறதுக்கான எல்லா சொல்யூஷனுமே கண்டிப்பா கிடைக்கும். நம்மளோட மனசு, நம்மளோட உடம்பு, நம்மளோட வலிமை, இது மூணையுமே நம்மளோட வாழ்க்கையில ஒன்னா ஒரே மாதிரி ஆக்டிவா வச்சிருக்க முடியுமா? அப்படி நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுமையானதா இருக்கும். அப்படி நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு யாராவது நம்மகிட்ட கேட்டாங்கன்னா நம்மள யாரா இருந்தாலும் ஒத்துக்குருவோம், நம்மளோட வாழ்க்கை முழுமையானதா அழகான ஒரு விஷயமா இல்ல அப்படின்னு. ஏன்னா இந்த மூணு விஷயத்தை மட்டும், நம்மளோட உடம்பு, நம்மளோட மனசு, நம்மளோட வலிமை, இது மூணு மட்டும் நம்ம ஒரே மாதிரி ஆக்டிவா நம்மளுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வேற லெவல் சக்சஸ்ஃபுல்லான ஆளா நம்ம மாறிடுவோம். எப்படின்னா இப்ப நம்ம ஒரு பிசிக்கலா ஒரு வேலை செய்ய போறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம எக்ஸசைஸ் பண்ண போறோம்னா அதுக்கு நம்மகிட்ட வலிமையும் இருக்கணும், நம்ம மனசும் ஒத்துக்கணும், நம்ம உடம்பும் ஒத்துக்கணும். ஆனா இந்த மூணு விஷயத்தையுமே நம்மளுக்குள்ள முழுமையா எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு நம்ம மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். பட் நம்ம மென்டலி ஸ்ட்ராங்கா இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, ஆக்சுவலா நம்மளுக்குள்ள நம்மளை பத்தி, மத்தவங்களை பத்தி, இந்த உலகத்தை பத்தி ஆரோக்கியமே இல்லாத நம்பிக்கை நம்மளுக்குள்ள அடிக்கடிக்கு வந்து போகும். இந்த ஆரோக்கியமே இல்லாத நம்பிக்கை தான். ஏன்னா ஆரோக்கியம் இல்லாத நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ள வைக்கும் போது நம்மளாலையும் ஆரோக்கியமா இருக்க முடியாது. இப்படி வர்ற திங்கிங்கையும் யோசனையையும் அடியோட அழிக்க போற நேரம் தான் இந்த நேரம். நீங்க வலிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த ஆசை உங்களுக்குன்னு மட்டும் இல்ல, லட்சக்கணக்கான மக்களுக்கு இன்னைக்கு இல்லாத தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஆசை தான் இருக்கு. இப்ப உங்க உடம்ப, உங்க பாடியை சரி பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அதுவே நீங்க உங்க மனசை நீங்க மென்டலி கரெக்டா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். நீங்க மென்டலி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நான் 10 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அந்த 10 பாயிண்ட்ல 3வது பாயிண்ட், 2வது பாயிண்ட், 1வது பாயிண்ட் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பாயிண்ட். 3வது பாயிண்ட்ல நீங்க பண்ற மிஸ்டேக்க பத்தி சொல்லியிருக்கேன். 2வது பாயிண்ட்ல உங்களோட சக்சஸ் பத்தி சொல்லியிருக்கேன். மொத்த பாயிண்ட் ரொம்பவே ட்விஸ்டான பாயிண்ட், ரொம்பவே காமனான பாயிண்ட். சோ வீடியோவை 10th பாயிண்ட்ல இருந்தேவோ நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனமா கவனிங்க. கண்டிப்பா நீங்க மென்டலி ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் இந்த வீடியோல இருந்து நீங்க வெளியே போவீங்க. பாயிண்ட் நம்பர் 10, வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம். மென்டலி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எப்பயுமே உங்க நேரத்தை நீங்க முதல்ல வீணாக்க கூடாது. இப்படி நீங்க உங்க நேரத்தை நீங்க வீணடிக்காம இருக்கணும்னா நீங்க முதல்ல மனசளவுல தைரியமா இருக்கணும். இந்த உலகத்தை பத்தி கவலையே படக்கூடாது, மத்தவங்களை பத்தி யோசிக்கவே கூடாது. அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கையை நீங்க நல்ல பொறுப்பா பாத்துக்கணும். இதை நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கை ரொம்பவே சின்னது, எளிமையானது, உண்மையானது, நேர்மையானதுன்னு கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க டைம் நீங்க வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. டைம் வேஸ்ட் பண்ணலனா உங்களுக்குள்ள எவ்வளவு கான்பிடன்ட் வரும், மென்டலி நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங் ஆவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். பாயிண்ட் நம்பர் 9, நாட் கிவ் அப் யுவர் பவர். உங்களை ஒருத்தவங்க கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை நீங்க என்னைக்குமே விடக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை, உங்க மேல உள்ள அதிகாரத்தை யாருக்காண்டியும் நீங்க விட்டு கொடுக்க கூடாது. அதே மாதிரி உங்களையும் மத்தவங்களையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்துட்டு இவ என்னைய விட மேலானவன் இல்ல அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு தன்கர்வமும், மத்தவங்கள்ட்டையும் நீங்க அதை பத்தி எப்பயுமே நீங்க பேசக்கூடாது. ஏன்னா உங்களோட உணர்ச்சி, உங்களோட கஷ்டம், உங்களோட சக்சஸ் இது எல்லாமே உங்களாலதான் வந்திருக்கு. சோ மத்தவங்களை நீங்க கம்பேர் பண்ணவும் கூடாது, மத்தவங்களை நீங்க ஒரி பண்ண கூடாது, உங்களோட கெத்தை நீங்க விடவும் கூடாது. இப்படி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா ஆவீங்களா ஆக மாட்டீங்களா? கமெண்ட்ல பண்ணுங்க பாப்போம். பாயிண்ட் நம்பர் 8, நாட் சேவ் ஃப்ரம் அதர்ஸ். எப்பயுமே நீங்க மத்தவங்களை பார்த்து பயந்து போய், விலகி போய், வலிமை இல்லாதவங்க மாதிரி இருக்கவே கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டா யாரா இருந்தாலும், உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, சந்தோஷத்தை தராம சந்தோஷத்தை எடுக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உங்க பேச்சுனாலையும் உங்க திறமைனாலையும் அவங்க விழுந்து அவங்க கேரக்டரையே மாத்துற அளவுக்கு உங்களோட ஆட்டிடியூடையும் உங்களோட கெத்தையும் நீங்க வளர்த்துக்கணும். இப்படி மட்டும் நீங்க வளர்த்துக்கிட்டு ஒருத்தவங்களை நீங்க தைரியமா மட்டும் பேஸ் பண்ணி பாருங்களேன், அவங்களே ஆப்போசிட்டா உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறி கண்டிப்பா உங்களோட ஆட்டிடியூடுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் நல்லவங்களா மாறுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. இப்படி நீங்க சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறமும் அவங்க ஆட்டிடியூட் பேடா இருந்துச்சுன்னா அப்ப அவங்கள நீங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு மென்டலி கான்பிடன்ட் எடுத்து தரும். இதனால அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன தெரிய வரும்னா, இவ அவனோட ஹாப்பினஸையும் அவனோட தனித்திறமையையும் அவனோட ஆட்டிடியூடையுமே என்னைக்குமே அவனா நம்புறவங்க தெரிய வரும். பாயிண்ட் நம்பர் 7, டோன்ட்
don't have power, overthink, can't control. நீங்க மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதையாவது இழந்திருக்கலாம், பொருளா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயத்தை எதை வேணா நீங்க இழந்திருக்கலாம். அதே மாதிரி நீங்க ரொம்பவே கடினமான சூழ்நிலையை எல்லாத்தையுமே நீங்க பேஸ் பண்ணிருக்கலாம். அந்த விஷயத்துல நீங்க சக்சஸ் ஆகாதனால அந்த விஷயத்தை பத்தி நீங்க குறை சொல்றவரா இருக்க கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க எப்படி இருக்கணும்னா உங்க வாழ்க்கையில எந்த பொருளையுமே, உங்க வாழ்க்கையில எந்த கடினமான சூழ்நிலையுமே எப்படி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் உங்களோட கவனம் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உங்களை நீங்களே கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்கணும்னா உங்களோட அணுகுமுறையை தான் உங்களால கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையுமே நீங்க ஃபேஸ் பண்ணணும்னா உங்களோட அணுகுமுறைய, உங்களோட செயல்திறனை எப்படி கட்டுப்படுத்துறீங்க, உங்களோட மைண்டை நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட வாழ்க்கையே இருக்கும். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால கட்டுப்படுத்த முடியாத எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களோட ஆற்றலை, உங்களோட சக்தியை நீங்க வீணடிக்க மாட்டீங்க. இதனால என்ன நடக்கும்னா உங்களுக்குள்ளேயே நீங்க மென்டலி கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. பாயிண்ட் நம்பர் 6, டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ். நீங்க மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும்னா நீங்க எல்லா நேரத்திலையும் மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி கேரக்டர்லயும் ஒரே மாதிரி மைண்ட்ல இருக்க மாட்டாங்க. அவங்க சோகமாவோ கஷ்டமாவோ இருந்தாங்கன்னா அந்த நேரத்துல போயிட்டு அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சோம்னா அவங்க நம்மள தேவையில்லாம கஷ்டப்படுத்துறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. இதனால நீங்க மென்டலி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சோ தேவைப்படுறப்போ நீங்க சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கறவங்களா இருங்க. அப்போ உங்களை என்னைக்குமே அவங்க வெறுக்க மாட்டாங்க. இதனாலேயேவோ உங்ககிட்ட எப்பயுமே அவங்க நியாயமா நடந்துக்கிற ட்ரை பண்ணுவாங்க. யதார்த்தமான உண்மை என்னன்னா மத்தவங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். சோ மத்தவங்களுக்கு நீங்க அட்டென்ஷன் கொடுங்க. அவங்க உங்களை எப்படி ஒரே ஒரு வார்த்தையிலேயே நீங்க தெரிஞ்சுக்கணும் இவங்க நம்மகிட்ட எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையிலேயே அவங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களோட மரியாதையை நீங்க காப்பாத்துறதுக்கு மென்டலி ஸ்ட்ராங்கா தெளிவா இருக்கிறதுக்கு நீங்க கத்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 5, நாட் ஃபியர் டு டேக் ரிஸ்க். இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தெரிய வரும், இன்ட்ரோலயே நான் சொல்லியிருப்பேன் மென்டலி ஸ்ட்ராங்கா உங்களால ஏன் இருக்க முடியல அப்படின்னு. கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு. அது என்னன்னா நீங்க எப்பயுமே ஒரு விஷயத்துல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முதல்ல பயப்படவே கூடாது. இப்படி நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பயப்படாம ரிஸ்க் எடுத்து நீங்க ஒவ்வொரு வேலையை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கேவும் மென்டலி நீங்க ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க, கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி உங்களுக்கு தேவையில்லாத முட்டாள்தனமான ரிஸ்க் எல்லாம் நீங்க எடுத்து பழகிட்டீங்கன்னா அதுக்கடுத்து அந்த முட்டாள்தனமான ரிஸ்க் எடுக்காம எந்த இதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பாத்தீங்களா, அதுதான் உங்களை மென்டலி ஸ்ட்ராங்காவும் கான்ஃபிடென்ட்டாவும் உங்களை மாத்தும். இதனால உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான டைமும் சேவ் ஆகும். உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் பண்றதுக்கு எந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற கிளியர் திங்கிங் உங்களுக்குள்ள வரும். சோ முதல்ல இருந்தேவோ இமீடியட்டா எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்குமேவோ வாழ்க்கையில பயப்படாம இருந்தீங்கன்னா மென்டலி ஸ்ட்ராங்கா நீங்களும் ஒரு சூப்பர் பர்சனா நீங்களும் மாறுவீங்க. பாயிண்ட் நம்பர் 4, டோன்ட் லைவ் இன் த பாஸ்ட். நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஏற்கனவே நடந்த விஷயத்தை பத்தி ஒரு நிமிஷம் கூட நீங்க திங்க் பண்ணவே கூடாது. அதாவது நல்ல விஷயத்தை பத்தி, அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க யோசிச்சு அதை நீங்க ஆக்ஷனா எடுக்கும்போது ஓவர் திங்கிங் வராது. இதுவே உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்தை பத்தி நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேச தெரியாம பேசியிருக்கலாம், உங்க ஆபீஸ்ல உள்ள சார் உங்களை வஞ்சிருக்கலாம், உங்க அம்மா அப்பா ஏதாவது சொல்லி இருக்கலாம், நீங்களே சில தப்பெல்லாம் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் பத்தி நீங்க பாஸ்ட் பத்தி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்லயோ பிரசன்ட்லயோ நீங்க நல்லா வாழவே முடியாது. இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், பட் இருந்தாலும் உங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிறணும் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். அப்புறம் உங்க லைஃப்ல அடுத்து வரக்கூடிய மகிழ்ச்சியான விஷயத்தை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். இது ரெண்டையும் பத்தி நீங்க யோசிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்குள்ள ஓவர் திங்கிங் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, மெடிடேஷன் 15 மினிட்ஸ் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஓவர் திங்கிங் எல்லாம் பறந்து போயிரும். இதனாலேயே உங்களுக்குள்ள ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட்டான பர்சனா மாறதுக்கு உங்களுக்குள்ள நல்ல ஒரு புது பிறப்பு பிறக்கும். கிளைமேக்ஸ்க்குள்ள வந்தாச்சு. லாஸ்ட் 3 பாயிண்ட் கவனமா கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 3, will not repeat the same mistake. இந்த விஷயத்துல நானே நிறையாட்ட அடிபட்டிருக்கேன். அதாவது ஒரு விஷயத்தை நான் பண்ணி அந்த விஷயம் தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த தப்பை திருத்திக்கிறாம மறுபடியும் அந்த தப்பை நான் நிறையாட்ட பண்ணிருக்கேன். இந்த தப்பை மட்டும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க பண்ணிடாதீங்க. இதனால நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா ஆகாம இருக்கிறதுக்கும் இதனால நீங்க மென்டலி ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஏன்னா தெரிஞ்சே செய்யறது வேற, தெரியாம செய்யறது வேற. ஏன்னா தெரியாம செஞ்சா நம்ம மனசு ஒத்துக்கிறோம், தெரியாம பண்ணிட்டோம்னே. தெரிஞ்சே செஞ்சா நம்ம மனசு என்னைக்குமே நம்ம மனசாட்சி ஒத்துக்கிறாது, இது நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு. இதனாலேயே நீங்க மென்டலி ரொம்பவே பாதிக்கப்பட்டு உங்களோட செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை குறைச்சிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. சோ ஏற்கனவே செஞ்ச தப்பு மட்டும் நீங்க மறுபடியும் பண்ணவே பண்ணாதீங்க. புதுசா கூட ஒரு தப்பை எடுத்து நீங்க பண்ணிருங்க. ஏற்கனவே செஞ்ச தப்பு பண்ணும்போது
உங்களுக்கேவோ உங்க மென்டலி நீங்க ரொம்பவே பாதிக்கப்படுவீங்க. பாயிண்ட் நம்பர் 2, do not oppose the success of others. எப்பயுமே நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா மத்தவங்கள புகழுங்க, மத்தவங்களோட வெற்றியை நீங்களும் கொண்டாடுங்க, மத்தவங்களோட வெற்றிக்கு அவங்களோட சக்சஸுக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களோட சக்சஸுக்கு அவங்களோட ஹாப்பினஸுக்கு நீங்க இடையூறா இருந்தீங்கன்னா உங்களால என்னைக்குமே மென்டலி ஸ்ட்ராங்கா ஆகவே முடியாது. ஏன்னா உங்க மைண்டுக்குள்ள ஆக்சுவலா என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா தப்பான விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனை பார்த்து போராமப்பட்டுக்கிட்டு அவனோட சக்சஸ் பத்தி நீங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால போராம இல்லாத பையனாவோ உங்களால சக்சஸ்ஃபுல்லான பர்சனாவோ கண்டிப்பா மாற முடியாது. சோ மத்தவங்களை என்கரேஜ் பண்ணுங்க, அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஆக்டிவா எடுத்து பண்ணும்போது இதனாலேயே உங்களுக்குள்ள கான்ஃபிடன்ட் கூடும். மத்தவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும்போது அவங்ககிட்ட இருந்து சில விஷயத்தை கத்துக்கிட்டு அது மூலியமா நீங்க ஆக்டிவா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க எடுத்து பண்ணும்போது உங்களுக்குள்ளேயேவும் அடுத்தடுத்து என்னென்ன விஷயத்தை பண்றது அப்படிங்கிற ஐடியாஸ் வந்துரும். சோ இதனாலேயேவும் நீங்க மென்டலி ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடன்டான பர்சனா நீங்க மாறுவீங்க. பாயிண்ட் நம்பர் 1, do not fear loneliness. மென்டலி நீங்க ஸ்ட்ராங் ஆகணும்னா நீங்க தனிமையா இருக்கிறத நீங்க பொறுத்துக்கணும். தனிமையை பார்த்து நீங்க என்னைக்குமே பயப்படக்கூடாது. எதுக்காக நீங்க இப்படி தனிமையாவும் அமைதியாவும் இருக்கிறதுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா உங்களுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருமோ அப்படின்னு நினைச்சுதான் நீங்க பயப்படுறீங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டமான விஷயத்தை நம்ம பழகிக்கிட்டோம்னா அது ஈஸியான விஷயமா மாறிடும். சோ இப்படி உங்க தனிமையை நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ளேயே விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க சக்சஸுக்கு நீங்க என்னென்ன மைண்ட் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிடும். சோ உங்க வாழ்க்கையில நீங்க தனிமையா இருந்து இப்ப நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள மென்டலி நீங்க ஸ்ட்ராங்கா வேற லெவல்ல மாறுவீங்க. இதனால நீங்க நினைக்கிற இடத்துக்கு உங்க லைஃபை நீங்க ஈஸியா கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைச்ச வீடியோ பண்ண. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன் தி வே நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கு, அதை பார்க்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் விடைபெற மனசே இல்ல, பட் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ விடைபெற மனசே இல்லாம விடைபெற நான் உங்க SS டாடா பை பை, see you.